வணக்கம். நிறைய பேர் கேட்குறீங்க, அரிப்பு தடிப்புக்கு என்ன மருந்து சார்? நாங்கள் கை பாகமாக செஞ்சு சாப்பிட்ணும், எந்த மருந்துக்குமே கட்டுப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க ரொம்ப அதிகம். இது வெறும் அரிப்பு தடிப்புக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு மருந்து சொல்லிடலாம். மாறாக இது என்ன மாதிரி அலர்ஜி அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை டைப் 1 டைப் 2 நிறையா பிரிக்கிறாங்க இந்த மாதிரி அலர்ஜியை. இதில் பார்த்தீங்கன்னா அலர்ஜி ஆஸ்மா, ரைனைட்டிஸு, சைனஸு, இந்த மாதிரி கண்ணில் ஒரு விதமான அரிப்பு ஏற்படுறது, காதை சுற்றி தடிப்புகள் உண்டாகிறது, உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அரிப்பு தடிப்பு வர்றது, இதெல்லாம் கூட ஒரு அலர்ஜியை சேர்ந்தது தான். இன்னொன்றுக்கும் சிறப்பு சிகிச்சைகள்லாம் இருக்குது. அலோபதிகளையும் சிறப்பு சிகிச்சை இருக்குது. அவங்க டயக்னோஸ் பண்ணுற விதங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ இதுக்கெல்லாம் நிறையா பிளட் டெஸ்ட்டு, அலர்ஜி டெஸ்ட்டு நிறையா வந்துருச்சு. இருந்தாலும் உணவை பற்றி தான் அதிகமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பழைய காலத்துலேயும் முன்னோர்கள் இந்த மாதிரி அலர்ஜிக்கு பத்தியன்ற பேரில் கடுமையான உணவுகள்லாம் நீக்குதல் சேர்த்தல் அப்படின்ற விதியில், ஏன்னா பத்தியம்னா நீக்கிறது மட்டும் இல்லை, சேர்த்துக்கிறதும் அப்படி தான். அதனால் 2 விதமான விதிகளில் அந்த மாதிரி உணவு முறைகள்லாம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதனால் அதை விடுத்து இதை சித்த மருத்துவர்கள் பொதுவாக இதை ஒரு காணாக்கடி, ஏன்னா இது ஒரு விஷக்கடி மாதிரி இதை உருவகப்படுத்தி, கண்ணுக்கே தெரியாத ஒரு கடித்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி உருவகப்படுத்தி வைத்தியம் பார்க்குறது ரொம்ப சகஜம். அதனால் அவங்க குறைபாட்டை விட்டுட்டு நம்ம சுயமாக மருந்து எப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த மருந்தை நீங்கள் பின்பற்றினாலும் உணவு முறையை கரெக்டாக வச்சுங்க, பழக்க வழக்கங்களையும் கரெக்டாக வச்சுங்க. ஏன்னா உணவு முறைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒரு தினமும் நம்ம சாப்பிட்றத எழுதிக்கிட்டே வரணும். இதுதான் டாக்டருங்களும் சொல்லுவாங்க. டெய்லி நீங்கள் அன்றாடம் சாப்பிடக்கூடிய எல்லா விஷயங்களையும் எழுதி எது ஒத்துக்குது, ஒத்துக்கலை, எது அகர்வேட் ஆகுது அன்னன்னைக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி நீக்கிறத கூட சொல்லித்தராங்க. அதனால் உங்களுக்கு ஒவ்வாமை அப்படின்னு மனசுக்கு தெரிஞ்ச, உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு தெரிஞ்ச விஷயமா அதை விளக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய கஷாயத்தை நீங்கள் சாப்பிட்டா போதும். ஏன்னா மாறாக இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக எந்த பத்தியமும் ஒன்றும் கிடையாது. நாங்கள் சொல்கிறதுக்கு நோய்க்கு தான் பத்தியமே ஒழிய மருந்துக்கு எந்த பத்தியமும் கிடையாது. ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த 2 மூலிகையை நீங்கள் கரெக்டாக கலெக்ட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு மாதம் சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. துளசி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். துளசியை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் தூளாக வாங்கிறாதீங்க. ஏன்னா துளசின்றது ரொம்ப சர்ப்ளஸாக கிடைக்கும். இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய பாகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா துளசி இலையை விட அதோட தண்டுகள், வேறுலேருந்து தண்டுகள் வரைக்கும், இலை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடுமான வரைக்கும் தண்டுகள் நல்லா முற்றிய தண்டுகளாக பார்த்து சின்ன சின்ன துண்டாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக வேர் கிடச்சா நிறைய சேகரித்து வச்சுக்கோங்க. வேர் பார்த்திங்கன்னா அது மேலே புரணி கருப்பாக இருக்கும், மண்ணெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா நீக்கிட்டு கழுவிட்டு அதையும் நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டி காய போட்டு வச்சுக்கோங்க. இது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதேமாதிரி தும்பையும் அப்படி தான் இலையை நீக்கிட்டு, ஏன்னா இலையை இதில் குடும்பம் வரைக்கும் சேர்க்குறத தவிர்க்கணும். ஏன்னா இலை நேரடியாக தும்பையை சாப்பிட்டோம்னா காலப்போக்கில் வயிற்றில் ஒரு புண்ணு உண்டாகும். இது ஒரு அனுபவ முறை. இது அனுபவத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தும்பை இலையை நேரடியாக சாப்பிட்டோம்னா, அதுவும் குறிப்பாக பச்சையாக சாப்பிட்டோம்னா பல தொல்லைக்கு ஆளாகிடுவாங்க. அதனால் தண்டுகளை வேர்லேருந்து தண்டு வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப முத்தின தண்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. எல்லாத்தையுமே நீங்கள் சின்ன சின்ன துண்டாக வெட்டி இது 2ம் ஏறத்தாழ ஒரு சம அளவாக எடுத்து கலந்து வச்சுக்கிங்க. இல்லை தனித்தனியாக வச்சுங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு, இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் நசுக்கணும்னு அவசியமே கிடையாது. நசுக்கி அதை சிதைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் முதல் நாள் ராத்திரியே ஒரு 4 டம்ளர் தண்ணியில், ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட போகிறீங்கன்னா 4 வேளை டம்ளர் தண்ணியில் முதல் நாள் ராத்திரியே ஒரு பாத்திரத்தில் போட்டு, இந்த வேறு இதில் ஒரு கைப்பிடி, இதில் ஒரு கைப்பிடி, அப்படி இல்லைன்னா 2ம் சேர்ந்தது ஒரு சுமாரான ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு எடுத்து அந்த பாத்திரத்தில் உள்ள நீரில் போட்டு மேலே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. வேறு எதுவும் மிளகு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். தேன் இதெல்லாம் விட வேண்டாம். இந்த மாதிரி கற்கண்டு போடுறது, ஜீனி போட்டு சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்த்துருங்க. தேன் கூட இதுக்கு தேவை கிடையாது. நீங்கள் இதை ஊறிக்கிட்டே இருக்கட்டும். காலம்பரை எழுந்துச்சி இதெல்லாம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது கொதிக்க வைக்காமல் சாப்பிட்றதுனால இதை அடகஷாயம்னு சொல்கிறது முன்னோர்கள் பழக்கம். இந்த அடக்கஷாயத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் அதை ஊறிக்கிட்டே இருக்கட்டும். தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு
ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் எடுத்து வடிகட்டிட்டு காலம்பரை வெறும் இதிலே சாப்பிட்ருங்க. காலம்பரை நீங்கள் எழுந்தோன்னே பல்ல விளக்கிட்டு காலை கடனெல்லாம் முழிச்சிட்டு காஃபி டீலாம் சாப்பிடாதீங்க. இந்த தண்ணீரை வந்து குடிச்சிருங்க. இது மாதிரி காலம்பரை, மதியானம், சாயங்காலம், இரவு வியாதி தீவிரமாக இருந்தால் 4 நேரம் சாப்பிட்லாம் வெறும் வயிற்றுலே. வெறும் வயிற்றுலனா ஆகாரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். இப்படி தொடர்ந்து விடாமல் சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். மேலே தடவி குளிக்கக்கூடிய விஷயத்துக்கு நிறைய பேர் மேலே என்ன தடவலான்னு கேட்குறீங்க. இது வந்து வெளியில் இருக்க, அதாவது வெளியில் இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை, இது உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றதுனால மேலே தடவி ஒன்றும் இதில் ஆகக்கூடியது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அடிக்கடி சொரிஞ்சு ஸ்கின்னு டேமேஜ் ஆகிறதுனால சாதாரணமாக உங்களுக்கு ஒத்துக்கக்கூடிய எண்ணெயாக பார்த்து தேய்ச்சி ஊற வச்சு குளித்தா போதுமானது. இதில் வந்து சோப்போ வேறு ஏதாவது அலர்ஜிகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் கூட ஒரு கடலை மாவு கூட போட்டு குளிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி ஸ்கின்னை லூப்ரிகேட்டாக வச்சுக்கிட்டால் போதுமானது, வேறு ஒன்றும் தேவையில்லை. குடும்பம் வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே கவனித்து உங்களுக்கு சோப்புலேருந்து, மேலே தேங்கி இருக்கிற டேங்கு தண்ணியிலேருந்து, குளிக்கக்கூடிய தண்ணீர்லேருந்து, குடிக்கக்கூடிய தண்ணியிலேருந்து எல்லாத்தையுமே பார்த்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஓமை இருக்கா, எந்த அளவுக்கு அகர்வேட் ஆகுது, அதாவது அதிகமாகுது பிரச்சனை ஒரு நாளில் அப்படின்றத பார்த்து நீங்களே உங்களுக்கு நீங்களே டாக்டராக இருந்து அதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து விலகி வந்தால் தான் இதுக்கு முற்றிலும் ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும். மாறாக ஒரு சாதாரண ஒரே மருந்தால் இது தீர்வு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருப்பினும் இது வந்து அனுபவத்தில் ரொம்ப ஒரு அற்புதமாக பல பேருக்கு பயன்பட்டுருக்கு. அதனால் இந்த அடகஷாயத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. மேலும் பார்த்தீங்கன்னா எல்லா அலர்ஜிக்கும் இது பயன்படுமா அப்படின்னு தேர்ந்தெடுத்து நீங்கள் இதை சாப்பிட்றதில் கொஞ்சம் சிரமம். இதை வந்து அந்தளவுக்கு வேலை செஞ்சிடாது. அதனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மருந்து இருக்குது. அதனால் எல்லா பிரச்சனைக்கும் மருந்து சித்த வைத்தியத்தில் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி சித்த மருத்துவர்களை கேட்டு அதுக்குள்ளே மருந்துகளை கேட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னையும் கூட கேட்கலாம். என்னையும் கேட்டு நீங்கள் அதுக்கு கை மருந்தாக என்ன வேணுமோ அது உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுவேன். அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கனாலே குடும்பம் வரைக்கும் அதுலேருந்து விடுதலை ஆகிடலாம். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இந்த கஷாயம் சாப்பிடும்போது கண்டிப்பாக பத்தியம் ஒன்றும் கிடையாது. இதில் துளசியை வந்து எந்த துளசியை வேணாலும் உபயோகப்படுத்தலாம். நீல கலரில் இருக்கக்கூடிய துளசியை பயன்படுத்தலாம். அது கருத்துளசின்னு சொல்கிறது தவறு, அது வந்து நீல துளசி தான். அது வந்து கிருஷ்ண துளசின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு துளசியை கூட நீங்கள் சாதாரண துளசிக்கு பதிலாக கூட போட்டுக்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. பத்தியம்லாம் ஒன்றும் இதுக்காக சிறப்பாக ஒன்றும் ஸ்பெஷல் பத்தியம் கிடையாது. பழக்க வழக்கங்களை பார்த்து அதுலேருந்து விலகி இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.